வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் என்னென்ன, வித் உங்களுக்கான எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, வித் உங்களுக்கான மார்க்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம், வித் ஃபிசிக்கல் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்றைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/8/2025 நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21/9/2025 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன், அதாவது தவறுதலாக நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25/9/2025 உங்களுக்கான இதுக்கான கரெக்ஷன் விண்டோ டேட் ஓப்பன் ஆகும். வித் எழுத்து தேர்வு, அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் எழுத்து தான், அதாவது எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் உங்களுக்கு தேதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9/11/2025 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் இதுக்கான எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3644 + 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை காவலர்களுக்கு 2833 வேக்கன்சி, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையில் ஆண்களுக்கு 142 வேக்கன்சி, பெண்களுக்கு 38 வேக்கன்சி, டோட்டலாக 180 வேக்கன்சி. தீயணைப்பில் ஆண்களுக்கு 631 வேக்கன்சி, பெண்களுக்கு வேக்கன்சி கிடையாது. டோட்டல் வேக்கன்சி 631. டோட்டலாக நமக்கு 3644 வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழங்குடியினர், அதாவது எஸ்டிக்கு 21 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க, அதை சொல்லியிருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சிறப்பு ஒதுக்கீடு என்னென்னதுக்கு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு, அதாவது இப்போ ஏற்கனவே கான்ஸ்டபிள் இருக்கிறவங்க வாரிசுகளுக்கு 10% வித் எல்லாத்துலேயுமே அதாவது 3 டிபார்ட்மெண்ட், 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர், தீயணைப்பு, இந்த 3லேயுமே உங்களுக்கு 10% இடஒதுக்கீடு வளர்க்குறாங்க. வித் ஸ்போர்ட்ஸ் பேர்சன், அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு 2ஆம் நிலை காவலர்களில் 7%, 2ஆம் நிலை சிறை காவலர்கள் 10%, தீயணைப்பு படையாளர் 10% கொடுக்குறாங்க. என்னென்ன போர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கீழே உங்களுக்கான விரிவாக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த விரிவாக்கத்தப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு முன்னாள் இராணுவ வீரருக்கு 5%, ஆதரவற்ற விதவைகளுக்கு 3%, தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% இந்த இடஒதுக்கீடு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடில் யாரும் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மொத்த ஆண்களில் உங்களுக்கான வேக்கன்சி நிரப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,200 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டல் சம்பளம் உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணோட 20,000 டோட்டல் சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வித் கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 10th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஓசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே 18 28 வயசுக்குள்ளே நீங்கள் பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர் பழங்குடியினர், அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 31 வயசு வரைக்கும், 3ஆம் நிலை பாலினத்தார், அதாவது திருநங்கைகளுக்கு 31 வயசு வரைக்கும், ஆதரவற்ற விதவைகளுக்கு 37 வயசு வரைக்கும், முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு 47 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முன்னாள் இராணுவ வீரர்னால் எந்த படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசாம் ரைஃபிள், எல்லை பாதுகாப்பு படை, அதாவது பிஎஸ்எஃப், மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப், மத்திய காவல் படை சிஆர்பிஎஃப், இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இதில் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. வித் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அதாவது வேக்கன்சியில் எவ்வளோ % ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 31%, பிசிக்கு 26%,
பிசிஎம்க்கு வந்து 3.5%, எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 18%, அதாவது 15%, ஆதி திராவிடர் எஸ்சிஏக்கு வந்து 3%, அடுத்து பழங்குடி வகுப்பினருக்கு வந்து 1% மணிக்கா உங்களுக்கான இட ஒதுக்கீடு வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க. வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் தான். நெக்ஸ்ட்டு தான் பிஇடி டெஸ்ட்டு, பிஎஸ்டி டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து உடல் தகுதி தேர்வுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடு ஆனாலே போதும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிஎஸ்டி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கான 24 மதிப்பெண்கள் வந்து, அதாவது 1 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் 6 ஸ்டார், அதாவது 3 டிபார்ட்மெண்ட்டில் 3 பிரிவாக உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பிரிவிலையும் ஒவ்வொன்றுக்கும் 2 ஸ்டாரு. நீங்கள் அதில் வந்து பங்கேற்று குவாலிஃபைடு ஆகலைனாலும் உங்களுக்கான ஸ்டார் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான எழுத்து தேர்வு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எழுத்து தேர்வு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் தகுதி மொழி தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் தகுதி மொழி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின்ஸ், அதாவது 80 மதிப்பெண்களுக்கு வந்து இந்த தேர்வு வந்து நடக்கும். இந்த தேர்வில் வந்து நீங்கள் 40% மார்க் எடுத்தால் மட்டுமே உங்களுக்கான மெயின் சீட்டான OMR சீட்டு வந்து திருத்தப்படும் அப்படின்னே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். முதன்மை எழுத்து தேர்வு, அதாவது செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 70 மார்க்குக்கு வந்து உங்களுக்கான செகண்ட் பகுதி தேர்வில் வந்து எடுப்பாங்க. இந்த இதில் எடுக்கிற நீங்கள் குவாலிஃபைடு மார்க்கு தான் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கோட இணைச்சி நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து அழைக்கப்படுவீங்க. இதில் வந்து நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் சரிபார்த்த உடனே உடல் கூறு அளத்தல், அதாவது உயரம், ஹைட்டு, பாய்ஸுக்கு வந்து மார்பளவு செக் பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் குவாலிஃபைடு ஆகணும். அதுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. உடல் திறன் போட்டிகளில் மட்டும்தான் உங்களுக்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 24 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 24 மார்க்ஸுமே நீங்கள் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிறப்பு மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண் கொடுக்குறாங்க. என்சிசிக்கு 2, என்எஸ்எஸ்க்கு 2, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 2, மொத்தம் 6 மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. தமிழ் தகுதி மொழி தேர்வில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்கு வந்து 1 மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படுகிறது. அது 80 கேள்வி. உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து குவாலிஃபைடு ஆகிறதுக்கு 40% மதிப்பு எடுக்கணும். அதாவது 32 மார்க் எடுத்தாலே நீங்கள் போதுமானது தான். 40%, அதாவது 80ல் 40% வந்து 32 மதிப்பெண் எடுத்தாலுமே நீங்கள் போதுமானது தான். இந்த தேர்வில் வந்து நீங்கள் குவாலிஃபைடு ஆயிடுவீங்க. ஆனால் இந்த தேர்வில் இருக்கிற மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து முதன்மை தேர்வில் வந்து கணக்கிடப்பட மாட்டாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்டு முதன்மை தேர்வில் வந்து உங்களுக்கு பொது அறிவில் வந்து 45 கொஸ்டின், உளவியலேருந்து 25 கொஸ்டின், மொத்தம் 70 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இந்த 70 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1.20 நிமிஷம் வந்து டைமு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைடு மார்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வரணும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றவங்க, அதாவது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்து வரணும். 1:5 என்ற விகிதத்தில் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் வந்து எடுக்கிறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உடல் தகுதி தேர்வில் வந்து உயரம் எவ்வளோ இருக்கணும் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர், பெண்கள் வந்து 159 சென்டிமீட்டர். ஆதி திராவிடர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் ஆண்கள் இருந்தாலே போதுமானது. பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் இருக்கணும். மார்பளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 81 இருக்கணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது உங்களுக்கான 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பிளைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இராணுவ வீரர்களுக்கு வந்து இதில் வந்து தளர்வு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் தெரிந்து வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய மார்க், அதாவது உங்களுடைய உயரம் வந்து 1 பாயிண்ட் தான் கம்மியாக இருந்துச்சு, நான் வந்து குவாலிஃபைடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் குவாலிஃபைடு கிடையாது. அதுக்கான அளவுமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 169.6 சென்டிமீட்டர் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து 169.5 தான் கன்சலேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரியா நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான உடல் உறுதி தேர்வு. ஆண்கள் வந்து 1500 மீட்டரை 7 நிமிஷத்துலேயும், பெண்கள் வந்து 400 மீட்டரை 2 நிமிஷத்துலேயும் கடக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து முன்னாள் இராணுவ வீரர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டரை 8 நிமிஷத்தில் உங்களுக்கு கடக்கிறதுக்கான கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க.
உடல் திறன் போட்டி இதில் தான் உங்களுக்கான ஸ்டார் அதாவது 24 மதிப்பெண் வழங்குறாங்க. இந்த 24 மதிப்பெண் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கயிறு ஏறுதல் நீங்கள் 5 மீட்டருக்கு குறைவாக ஏறினீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார் வந்து 0 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவாங்க. அதுவே 5 மீட்டர்லேருந்து 6 மீட்டருக்குள்ளே ஏறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண் 1 நட்சத்திரம் வந்து கொடுக்குறாங்க. அதுவே 6 மீட்டருக்கு மேலே ஏறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் அதாவது 2 ஸ்டார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நீளம் தாண்டுதல் அதில் வந்து 3.80 மீட்டருக்கு குறைவாக தாண்டினீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார் வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இதில் உங்களுக்கான மதிப்பெண் வந்து கிடைக்காது. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே 3.80லேருந்து 4.50 மீட்டருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தாண்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் 4 மதிப்பெண். 4.50க்கு மேலே நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் 8 மதிப்பெண். நெக்ஸ்ட்டு வந்து உயரம் அதே தான் 1.20 மீட்டருக்கு கீழே நீங்கள் தாண்டினீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார் கிடையாது. அதுவே 1.20லேருந்து 1.40க்குள்ளே நீங்கள் தாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டார் 4 மதிப்பெண். 1.40லேருந்து அதுக்கு மேலே தாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் 8 மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. அதுக்கடுத்து ஓட்டம் அதாவது ரன்னிங் வந்து 100 மீட்டர் வந்து 15 செகண்டுக்கு அதிகமாக நீங்கள் கடந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கிடையாது. 15 செகண்ட்லேருந்து 13 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டார். அதுவே 13 செகண்டுக்குள்ளேயே நான் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார். அதுவே 400 மீட்ரு இந்த 100 மீட்ரு இல்லை 400 மீட்ரு உங்களுக்கான சாய்ஸ் தான். இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணாச்சும் எடுத்துக்கலாம். 400 மீட்டராக இருந்தால் நீங்கள் 80 வினாடியில் வந்து கடக்கணும். அதாவது கடந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கிடையாது. ஆனால் 70லேருந்து 80க்குள்ளே கடந்தீங்கன்னா 1 ஸ்டார். 70க்குள்ளேயே நீங்கள் கடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 2 ஸ்டார் வந்து குவாலிஃபைடு ஆகிறாங்க. இந்த 4லையுமே 8 மார்க்கு மொத்தம் உங்களுக்கு வந்து 24 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவே பெண்களுக்கு வந்து நீளம் தாண்டுதல் வந்து 3 மீட்டருக்கு குறைவாக வந்து 0 மதிப்பெண். 1 நட்சத்திரம் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்லேருந்து 3.25 மீட்டர் வரை நீங்கள் தாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 நட்சத்திரம் 4 மதிப்பெண். 2 நட்சத்திரம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.75 மீட்டருக்கு அதிகமாக தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண். அதுக்கடுத்து எறிதல் அதாவது குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல் இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து குவாலிஃபை ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஓட்டம் நீங்களுமே இந்த ரெண்டில் 100 மீட்டர் இல்லை 200 மீட்டர் இந்த ரெண்டில் எது வேணாச்சும் எடுத்துக்கலாம். முன்னாள் இராணுவ வீரருக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து அரை மதிப்பெண், பி சர்டிஃபிகேட் வந்து 1 மதிப்பெண், சி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 2 மதிப்பெண். இதுதான் அந்த 2 மதிப்பெண் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதுவே என்சிசி மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண் வந்து வளர்க்குறாங்க. அதுவே விளையாட்டு வீரர்களுக்கு அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்கள் வந்து வளர்க்குறாங்க. நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடைப்பந்து, கால்பந்து, வளைகோல் பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜிடோ, பளு தூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டி, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம். இதுதான் உங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளையாட்டில் நீங்கள் எடுத்தால் மட்டுமே அந்த மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். வேறு ஏதாவது விளையாட்டில் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படாது. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து 250 ரூபா கொடுத்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பே பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது பே பண்ணால் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ போடுறேன். அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான வீடியோ வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணி போடுறேன். இந்த எக்ஸாமை பற்றினா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.